Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for the plus one computer application introduction to word processor part 3 டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னால் இந்த லெசனில் 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 3 தேர்ட் வீடியோவாக இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவிங் வித்தின் எ டாக்குமெண்ட். ஸோ பிஃபோர் இது டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பிஃபோராக நம்ம என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெனுவில் செகண்ட் பார்ட் ஆஃப் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் ரைட்டர் விண்டோ டைட்டில் பார், கண்ட்ரோல் பட்டன்ஸ். தென் கண்ட்ரோல் பட்டனில் 3 பட்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்: மேக்ஸிமைஸ், மினிமைஸ், ரீஸ்டோர், க்ளோஸ் பட்டன்ஸ். தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மெனு பார். இந்த மெனு பார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொன்னோம். ஒரு 5 மார்க் கொஷின் இஃப் யூ ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஷினில் சொல்லியிருக்கோம். ஃபைல், எடிட், இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள்ஸ், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெனு பாரில் இருக்கக்கூடிய மெனுஸ். தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக டூல் பாரை டிஸ்கஸ் பண்ணோம். டூல் பார் யூ கேன் கிளாஸிஃபை 2 டைப்ஸ்: ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்டு ஃபார்மேட்டிங் டூல் பார்னு டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரூலர், ஒர்க் ஸ்பேஸ். தென் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். நவ் எடிட்டிங் த டெக்ஸ்ட்டில் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஹவு வி கேன் எடிட் த டெக்ஸ்ட் இன் வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா மூவிங் வித்தின் எ டாக்குமெண்ட். ஸோ how will you மூவிங் வித்தின் எ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மூவிங் வித்தின் எ டாக்குமெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா there are different way of மூவிங் வித்தின் எ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிங் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய மவுஸ் கர்சரை டு மூவ் ஃபார் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதான் சொல்கிறாங்க there are different way of மூவிங் வித்தின் எ டாக்குமெண்ட். the shortcut keys given in table 6.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ நம்மளுடைய ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மூவ் பண்ணுறோம். ஆர் யூஸ்டு டு மூவ் ஈஸிலி வித்தின் எ டாக்குமெண்ட். த ஷார்ட்கட் கீஸ் ஈவன் தோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதில் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த the keyboard shortcut keys are given below. ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் தான் இப்போ ஆஸ்க் இந்த 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த ரைட் ஏரோ டு மூவ் த கேரக்டர் ரைட். இது வந்து இந்த ஏரோ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், என்னுடைய கேரக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைடில் மூவ் பண்ண முடியும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கேரக்டர் மூவ் டு த லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது டு மூவ் 1 அப் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மூவ் 1 அப் ஃபார் அப், மேலே என்ன பண்ணணும்னா என்னுடைய லைனை மூவ் பண்ண முடியும். டு மூவ் 1 லைன் டவுன். ஸோ அடுத்தது டு மூவ் 1 லைன் டவுன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ஆஃப்டர் கண்ட்ரோல் ப்ளஸ் சைன், கண்ட்ரோல் கீ ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1 வேர்ட்ஸ் டு ரைட். 1 மார்க்கில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 1 மார்க் கொஷினில் இது கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு மூவ் 1 வேர்ட்ஸ் டு ரைட், 1 வேர்ட்ஸ் டு லெஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஏரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னது ரைட் 1 வேர்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் அதுதான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் நம்மளுக்கு 1 மார்க் கொஷினும் கேட்பாங்க. அண்ட் as well as இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா வேகமாக ப்ராசஸ் பண்ண முடியும். உங்களுடைய சிஸ்டமில் வேகமாக அந்த ஒர்க்கை டன் பண்ண முடியும், ஃபாஸ்டஸ்ட்டாக டன் பண்ண முடியும். நான் கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ 1 பேராகிராஃப் அப், கண்ட்ரோல் ப்ளஸ் ஒரு பேராகிராஃப் மூவ் பண்ணோம் அப்படிங்கிறப்போ அப்பில் கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ. 1 பேராகிராஃப் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன். ஸோ டவுன் ஏரியா கிளிக் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகும். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹோம் டு த பிகினிங் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு த பிகினிங் ஆஃப்
நம்மளுக்கு ஹோம் பட்டன் அப்படின்னாவே தெரியும். அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்கே போகும், இட் வில் பி மூவ் டு த ஹோம் லைன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு த எண்ட் ஆஃப் லைன், எண்ட் டு த எண்ட் ஆஃப் லைன், யூ கேன் மூவ் டு த எண்ட் டு எண்ட் ஆஃப் லைன் ப்ராசஸ். அதுக்கடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் டு த பிகினிங் ஆஃப் டாக்குமெண்ட், டு த பிகினிங் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எண்ட் அப்படின்னா என்னுடைய எண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் மூவ் பண்ணுறது. ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கும், இன்கேஸ் நான் லாஸ்ட் பேஜ் போகணும் அப்படிங்கிறப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி மூவ். டேப் டு மூவ் ஒன் செல் டு ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேப் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செல் மூவ் டு த ரைட். ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அப்படின்னு சொல்கிறோம். ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அப்படிங்கிறப்போ டு மூவ் ஒன் செல் டு லெஃப்ட். ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டு மூவ் ஒன் செல் டு லெஃப்டில் மூவ் பண்ணலாம். பேஜ் அப், பேஜ் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஒவ்வொரு பேஜை நான் ஸ்கிப் பண்ணி போகணும் அப்படிங்கிறப்போ பேஜ் அப் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீபோர்டில் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த கீ நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்களுடைய சேஞ்சபிலிட்டியை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் அப் அப்படிங்கிறப்போ டு ஸ்க்ரோல் ஒன் ஸ்க்ரீன் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஸ்க்ரோல் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னா ஒரு பேஜ் என்ன ஆகிடும்னா இட் வில் பி மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டம் இருக்கிறவங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை அந்த லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண தெரியல அல்லது எனக்கு புரியல அப்படின்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, பேஜ் டவுன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அடுத்த கீபோர்ட் ஷார்ட்கட் கீயில் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்முடைய ஸ்க்ரீனை ஒன் ஸ்க்ரீன் டவுன் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இதில் select location to store your document. select location to store your document. இது வந்து நம்மளுடைய ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த டாப்பிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்னென்னா ஈவன் சேவிங் த டாக்குமெண்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைலை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, how you can save your document in your system அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் த டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு, ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ப்ரொமோட்ஸ் ஃபார் எ நேம். நான் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய ஃபைலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் கிவிங் எ நேம். ஸோ அப்போ நேம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் சேவ் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்ம ஃபைலுக்கு நேம் கொடுக்கணும். நேமிங் த ஃபைல் எனேபிள்ஸ் த யூசர்ஸ் டு ஃபைண்ட் அண்ட் ஓப்பன் தட் ஃபைல் அகைன். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், என்னுடைய ஃபைலுக்கு நேம் தெரிஞ்சதான் என்ன பண்ண முடியும், என்னோடய ஃபைலை சர்ச் பண்ணி எடுக்க முடியும். அல்லது என்னுடைய ஃபைலை நான் கண்டுபிடிச்சி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிகினிங் ஆஃப் கிவிங் யுவர் ஃபைல் நேம். ஒன் கேன் செலக்ட் த ட்ரைவ் அண்ட் ஃபோல்டர். நீங்கள் இதில் என்னென்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ட்ரைவ் அண்டு ஃபோல்டர். இது வந்து எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணோம், எந்த ட்ரைவுக்குள்ளே. நம்மளுடைய சிஸ்டம் என்ன இருக்கும், மெனி ஆஃப் ட்ரைவை என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் பிரிச்சிருப்போம். அந்த மெனி ஆஃப் ட்ரைவ்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனி ஒன் ஃபோல்டருக்குள்ளே நம்ம சேவ் பண்ணுவோம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபைல் எனக்கு என்ன பண்ணுவோம், நேம் கொடுப்போம். ஆர் அதர்வைஸ் இப்போது ட்ரைவ் செலக்ட் பண்ணுவோம், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ன்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும், இந்த ட்ரைவ்லாம் ஷோ ஆகக்கூடிய ப்ளேஸ் ஷோ ஆகும். ஸோ அதில் ட்ரைவை செலக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் இன்சைடில் ஃபைல் கொடுக்கும்போது அந்த ஃபைலுடைய நேம் கொடுப்போம். where the file will be stored, ஆஃப்டர் வேர் த ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். டு சேவ் எ டாக்குமெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்டு. என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ யூ கேன் யூஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டாக்குமெண்ட் ஃபார் எ ஃபர்ஸ்ட் டைம், ஃபைல் சேவ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். இது வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கிளிக் ஃபைல் சேவ் ஆர் ஃபைல் மெனு சேவ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஸ் ஃபார் ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். ஆஸ் ஃபார் ஷார்ட்கட் கீ ஃபார் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். த சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் appears as shown in figure 6.13. சேவ் ஆஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்,
நம்மளுடைய ஃபைல் எங்கே சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது டிஃபால்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா untitled1 அப்படிங்கிறத என்னுடைய டிஃபால்ட் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலுக்கான ஷார்ட்கட் நேம் ஆர் இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா ODT அப்படிங்கிறத என்னுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அது ரெண்டுமே ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் அ டிஃபால்ட் நேம் ஆஃப் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா untitled1. வாட் இஸ் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேர்ட் ப்ராசஸர் டு சேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .odt அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்னோடய ஃபைல் நேம் கொடுத்து தென் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ட்ரைவ் எங்கே நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்மளோட இது எங்கே ஸ்டோர் ஆகும் டாக்குமெண்ட்டில். ஸோ அதனால் எங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ யூ கேன் யூஸ் த மவுஸ் கர்சர் யூஸ் பண்ணி இதை ட்ராக் பண்ணி இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு மைக்கம் போட்டு ஸ்டோர் ஆகும். அதில் டி ட்ரைவ் இ ட்ரைவ்னு ஸ்டோர் ஆகும். அதில் எந்த ட்ரைவ் நம்மளுக்கு வேணுமோ அதில் யூ கேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நம்மளுடைய ஃபோல்டர் எது என்ன ஃபோல்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபைலை நேம் கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். தென் ஆஃப்டர் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லிட்டாங்க பாருங்கள். ஃபைல் நம்ம சேவ் பண்ணும்போது Ctrl+A கொடுத்துட்டு அல்லது ஃபைல் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டதுக்கப்புறம் செலக்ட் டு ஸ்டோர் யுவர் டாக்குமெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் டு ஸ்டோர் யுவர் டாக்குமெண்ட். என்ன செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் யுவர் டாக்குமெண்ட் எங்கே ஸ்டோர் ஆகணும், எந்த ட்ரைவில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஓகே, த டிஃபால்ட் லொக்கேஷன் டு ஸ்டோர் ஆல் த டாக்குமெண்ட் இன் டாக்குமெண்ட்ஸ். என்னுடைய டிஃபால்ட்டாக எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வேர் இன் த டாக்குமெண்ட். அதுவும் ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃபோல்டர் இன் விண்டோஸில் அது அவைபிலிட்டியாக இருக்கும். டைப் யுவர் டாக்குமெண்ட் நேம் இன் ஃபைல் நேம் பாக்ஸ். நம்மளுடைய டாக்குமெண்ட்டோடைய நேம் எங்கே டைப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் நேம் பாக்ஸில் டைப் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வில் பி ஸ்டோர்டு வித் முன்னே நான் சொன்னேன் இல்லையா 1 மார்க் கொஸ்டின் அது கேட்பாங்கப்பான்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கேட்பாங்க. ஆல் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட் வில் பி ஸ்டோர்டு வித் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் .odt extension. You can store your OpenOffice document as Microsoft Word document or PDF. இது நம்ம அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் OpenOffice document as Microsoft Word இருந்தது அப்படின்னா ஆர் PDF ஆகுதுனால நம்ம மாற்ற முடியும். நம்மளுடைய எப்படி சார் அதை மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா do so select file type from save as type list box. This list box shows variety of formats to be saved. So variety of format to save அப்படிங்கிறப்போ என்னுடைய டாக்குமெண்ட்டில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாவோ ஆர் பிடிஎஃபாவோ ஈவன் அந்த ஃபைல் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவன் பிடிஎஃப் வேணும் அல்லது வேர்ட் டாக்குமெண்ட் வேணும் அல்லது இமேஜ் வேணும், வாட் எவர் இட் மே பி டு சேவ். அண்ட் தென் திஸ் லிஸ்ட் பாக்ஸ் ஷோஸ் வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்ஸ். ஸோ எதில் லிஸ்ட் பாக்ஸில் அப்போது இந்த லிஸ்ட் அப்படிங்கிற பட்டன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெரைட்டி ஆஃப் ப்ராசஸனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன். இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன். என்னது ஃபோல்டர் ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டேன், ஃபோல்டர் இன்சைட் செலக்ட் பண்ணிட்டேன், என்னுடைய ஃபைலுக்கு நேம் கொடுத்துட்டேன், அண்டு டைப் என்ன பிடிஎஃபாக வேணுமா இல்லை டாக்குமெண்ட்டாக வேணுமா செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன். ஒன்ஸ் த ஃபைல் இஸ் சேவ்டு யுவர் டாக்குமெண்ட் நேம் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த டைட்டில் பார். நம்ம என்னுடைய டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைலை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய டாக்குமெண்ட் நேம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த untitled1 அப்படின்னு ஷோ ஆகும் இல்லையா, அந்த பிளேஸில் நம்மளுடைய டாக்குமெண்ட் நேம் வந்துடும். சரிங்களா? ஸோ சேவிங் வித் பாஸ்வேர்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஈவன் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது யூ கேன் ஆஸ்க் த பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சேவிங் வித்
சேவிங் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஹவு வி கேன் ஜென்ரேட் ஹவு அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்ப்போம். பிஃபோர் தட் அதனுடைய ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஆஃப்டர் password has been set, the document will only open with password. Should you lose the password, there will be no way to recover the document. Even though இதில் டாக்குமெண்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்க, will be no way to recover the document, will be no way to recover the document. Please also note that the password case sensitive. The கேஸ் சென்சிட்டிவ், அந்த வேர்ட் பாஸ்வேர்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவாக ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டர் த சேம் பாஸ்வேர்ட் ஒன்ஸ் அகைன், எண்டுக்கு 2 டைம் கேட்குது அப்படின்னா த மெயின் பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்க் இந்த 2 டைம்ஸ் ஆஃப் ப்ராசஸில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைலுக்கு பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் யூ கேன் கிளிக் டு கிளிக் ஓகே டு ஃபைனலைஸ். இந்த ப்ராசஸை ஃபைனலைஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் எ டாக்குமெண்ட் கேன் பி ப்ரொடக்டட் வித் பாஸ்வேர்டு. என்னுடைய டாக்குமெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணி வித் பாஸ்வேர்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், க்ளீனாக ப்ராசஸ் பண்ணுறேன். நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யூ கேன் செட் எ பாஸ்வேர்ட் டு ப்ரொடக்ட் யுவர் டாக்குமெண்ட். கேன் செட் யுவர் பாஸ்வேர்ட் டு ப்ரொடக்ட் யுவர் டாக்குமெண்ட். ஈவன் தோ என்னுடைய டாக்குமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ வைல் சேவிங் எ ஃபைல், அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போ நான். ஸோ வைல் சேவிங் யுவர் ஃபைல், டு சேவ் எ ஃபைல் வித் அ பாஸ்வேர்டு கிளிக் சேவ் வித் பாஸ்வேர்ட் செக் பாக்ஸ் இன் ஃபிகர் 6.13 உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, சேவ் வித் பாஸ்வேர்ட் check box in figure 6.13 and then click save button and then click save button. Immediately it shows set password dialog box show in a figure. So immediately என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it shows the set password, it shows the set password dialog box show in figure. நான் அதுக்கடுத்தது பாருங்கள், in dialog box enter a password, enter password to open, enter a password to open. நம்ம அந்த பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா தான் என்ன ஆகும், அந்த டாக்குமெண்ட் விண்டோ will be open or otherwise retype the same password. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண இல்லையா. again retype the password, confirmation password box for confirmation, finally click OK button, finally click OK button. more option button in figure 6.14 provides some more features to your product documents such as read only and change password. ஸோ இதில் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அவைபிலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெயினாக ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பேராகிராஃப் வந்திருக்குது. ஸோ இதனுடைய கண்டினியூட்டி தான் என்னென்னா இந்த பேராகிராஃப். ஓகே, ஸோ இங்கே இந்த பேராகிராஃப் வரணும், அதுக்கு அடுத்தது தான் இந்த டாபிக் வரணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்கப்பா. நியூ புக் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், த சேவ் பட்டன் இட் ப்ரொடியூஸ் டு சேவ் ஃபைல். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு சேவ் த ஃபைல் வில் கிளிக் டிஸ்கார்ட். இவன் என்னுடைய ஃபைலை நான் சேவ் பண்ணல வேணாம் அப்படிங்கிறப்போ யூ கேன் கிளிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட். ஆர் இஃப் யூ வாண்ட் டு கேன்சல் திஸ் வார்னிங் அண்ட் கண்டினியூ ஒர்க்கிங் இன் த சேம் டாக்குமெண்ட் கிளிக் கேன்சல். நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம்.
ஸோ இதான் என்ன பண்ணிது நம்மளுடைய சேவிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எ டாக்குமெண்ட். ஸோ நான் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் யுவர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். க்ளோசிங் எ டாக்குமெண்ட். க்ளோசிங் எ டாக்குமெண்ட் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் யுவர் டாக்குமெண்ட் இஸ் சேவ்ட். நான் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்கலாம். ஆஃப்டர் யுவர் டாக்குமெண்ட் இஸ் சேவ்ட் இட் இஸ் டில் ஓப்பன். திரும்ப அது நம்ம க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னா ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ யூ கேன் கண்டினியூ டைப்பிங் யுவர் டாக்குமெண்ட் when the work is finished. இந்த ஒர்க் இஸ் ஃபினிஷ்டு. என்னுடைய ஒர்க் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், யூ கேன் சேவ் த டாக்குமெண்ட் அண்ட் தென் க்ளோஸ் டாக்குமெண்ட் யூஸிங் ஃபைல் க்ளோஸ் கமாண்ட் ஆர் Ctrl+W. ஃபைல் க்ளோஸ் ஆர் Ctrl+W அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் unsaved document. ஸோ இந்த க்ளோசிங் unsaved document ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா when you close an unsaved file using the close control button. When you close an unsaved file using the close control button, writer shows a warning message as shown in figure. ஈவன் தோ நம்ம ஃபைலை சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். ஈவன் நம்ம ஃபைலை சடனாக சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் என்ன ஆகும்னா ஷோ ஆகும். இந்த மெசேஜில் ஈவன் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சேவ், டிஸ்கார்ட், கேன்சல். சேவ் அப்படின்னா சேவ் கிளிக் பண்ணலாம். இல்லை எனக்கு சேவ் பண்ண தேவையில்லை அப்படின்னா டிஸ்கார்ட் கொடுத்து வெளியில் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அலர்ட் மெசேஜ் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அலர்ட் மெசேஜ். ஈவன் த யூசர் டு அலர்ட். இஃப் யூ அக்செப்ட் the warning message, click save button. when you click, in case நான் ஃபைலை சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா when you click the save button, it produces to save the file. save as a file. or otherwise நான் இல்லை சேவ் பண்ணல, எனக்கு தேவையில்லை ஃபைல் அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா if you are not willing to save the file, then click discard. discard ஃபைலை நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். now or if you want to cancel this warning and continue work, now click to the cancel. in case நான் அதை எனக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை, இந்த அலர்ட் மெசேஜ் வர தேவையில்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம், நம்ம can click the cancel, then you can close your click cancel, continue your file working அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், opening an existing document. how we can open the existing document அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓப்பனிங் an existing document அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின், ஆறுனா 3 மார்க் கொஷினில் உங்களுக்கு இதை கேட்பாங்க. ஸோ once a document is saved, நான் ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஓப்பன் அட் எனி டைம். டு ஓப்பன் an existing document, click on the file open or Ctrl+O. ஈவன் தோ என்ன டெக்னிக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா once a document is saved, it can be opened at any time. எத்தனை டைம் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், அதை திரும்ப ஷோ பண்ணி பார்க்க முடியும். to open an existing document, click on file open or Ctrl+O. file open or Ctrl+O can use the shortcut key. for file menu அப்படின்னா file open ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ ஃபைல் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+O அப்படிங்கக்கூடிய ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம்.
The open dialog box appears. Enter the name of the file. Name will be text box, and then click open button as shown in the figure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as shown in the figure. ஸோ அதனுடைய ஃபிகர் அந்த பாட்டா பாஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ the dialog box which will be showed in figure 6.1 நம்மளுடைய டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான dialog பாக்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓப்பன் a dialog பாக்ஸ். நம்மளுடைய ஃபைலை பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். அண்டு ஃபைல் போய் ஓப்பன் கொடுத்தோம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபைல் போய் ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைவ் இது இந்த ஸ்க்ரோல் பார் மூவ் பண்ணிட்டு இங்கே ட்ரைவ் ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன ஃபோல்டர் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு என்ன ஆகும் உங்களுடைய ஃபைல் இட் வில் பி ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு இட் இஸ் யூஸ்டு, ஹவு வி கேன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். டைப்பிங் இன் தமிழ் ஆஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். தமிழ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸிங் தமிழ் ஃபாண்ட், யூஸிங் தமிழ் இன்டர்ஃபேஸ். பட் டூ மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து யூஸிங் தமிழ் ஃபாண்ட், அனதர் ஒன் இஸ் யூஸிங் தமிழ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ in the first method specific Tamil fonts are available. Specific Tamil fonts are available. நான் தமிழில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக தமிழ் ஃபாண்ட் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். which has to be download and installed. அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். and should be include in the font folder. அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா அதை நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணோம், எங்கே நம்ம அதை கொண்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறதுல இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஆஃப் த கண்ட்ரோல் பேனல் அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல் பேனலில் அது அவைலபிலிட்டியாக இருக்கும். ஆஃப்டர் யூ கேன் யூஸ் த but this method has some drawback. அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன drawback அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈவன் அது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம். ஸோ drawback ஆஃப் தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ த யூசர் மஸ்ட் பி அவேர் ஆஃப் தமிழ் டைப்பிங். அது பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் டைப்பிங்கில் எனக்கு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் தமிழ் டைப் பண்ண முடியும், இல்லைனா டைப் பண்ண முடியாது. The particular font must be available in system. particular font மட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டமில் அவைலபிலிட்டியாக இருக்கும். if does not support other languages include English. in case of பார்த்தீங்கன்னா some languages என்னுடைய இதில் does not support other language including English also. இந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா சிலது என்ன பண்ணாதுன்னா நாட் சப்போர்ட்டட் பண்ணாது. இன்கேஸ் அந்த ஃபாண்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அக்செப்ட்ஸ் கேரக்டர்ஸ் சிம்பிள்ஸ் நாட் எ லாங்குவேஜ். என்னுடைய கம்ப்யூட்டரில் சில டைமில் பார்த்திங்கன்னா எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 or 2 டைம்ஸில் கேரக்டர் ஆஸ் சிம்பிள்ஸ் நாட் ஆஸ் அ லாங்குவேஜ். அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் சிம்பிள்ஸாக மாறிடும், நாட் அ லாங்குவேஜ் மாதிரி இருக்காது அந்த ஃபாண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ. இன்கேஸ் இது என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சிஸ்டமில் டைப் பண்ணிவிட்டு அனதர் ஒரு சிஸ்டம் வேறு எங்கேயாவது நான் கொண்டு போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்படி இப்போது அந்த ஃபாண்ட்டும் அங்கே அவைலபிலிட்டியாக இருந்தால் தான் அது ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா அது என்னவா ஆயிரும் பார்த்திங்கன்னா உன்னோட கேரக்டராக மாறிடும். எப்படி கேரக்டராக மாறும்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அல்லது ஈக்குவல் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இது மாதிரி எல்லாமே மாறிடும். சரிங்களா. நான் if it is not portable, it is not portable if the document is sent to another computer. நான் சொன்னேன் இல்லையா இப்போ the same font is not available சொன்னோம் இல்லையா, not available font is not available. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. it is recognized as symbol is not original characters. A symbol is not a original character. To overcome the drawbacks in the first method, the interface method provides the following advantages. இது ஒன்று டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னாங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மெத்தோட உடைய அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு. ஒரு 2 மார்க் கொஷின் அட்வான்டேஜஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The first point, it follows Unicode techniques or Unicode technique. ஹென்ஸ் யூனிகோட் டெக்னிக்யூ அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஹென்ஸ் நாலேஜ் ஆஃப் தமிழ் டைப்பிங், இதில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் தமிழ் டைப்பிங் இஸ் நாட் நெசசரி, எனக்கு தேவையில்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு நார்மல் டங்கிலீஸ் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணலாம். இட் இஸ் ஈஸி டு டைப் டாக்குமெண்ட் இன் தமிழ் எனி வேர்ட் ப்ராசஸர், எந்த வேர்ட் ப்ராசஸராக இருந்தாலும் நம்ம டைப் பண்ண முடியும். சம் ஆஃப் த யூனிக் கோட் ஃபாண்ட்ஸ் லைக் Arial Unicode supports all Indian languages. இந்த 1 மார்க் கொஷின் இது கேட்கலாம், இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிகோட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arial Unicode supports all Indian languages including Tamil and English using respective language interface அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மெயின்லி டிஸ்கஸ் ஃபார் த மூவிங் வித் எ டாக்குமெண்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேவிங் த டாக்குமெண்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா சேவிங் வித் பாஸ்வேர்ட், நம்மளோட டாக்குமெண்ட் எப்படி பாஸ்வேர்டு கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது. க்ளோசிங் எ டாக்குமெண்ட், க்ளோசிங் அன்சேவ்டு டாக்குமெண்ட், ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். அண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ், தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் இது வரலும் போது நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.